ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தெய்வம், இளமை, வீரத்துக்கு அடையாளம், ஆறுமுகன், கந்தன், சுப்பிரமணியன், அதாவது நம்ம முருகன் கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கதையில நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, முருகன் பொதுவா வந்து ஏன் கோவில்ல இருக்காரு? அவர் எப்படி வந்து அந்த இடத்த தேர்ந்தெடுத்தாரு? அந்த கோவில் ஏன் இவ்வளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு? இந்த கோவில்ல அப்படி என்னலாம் சாமி இருக்கு? இந்த கோவிலோட வரலாறு என்ன? எல்லாமே விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம். ரொம்பவே பழைய காலம். அதாவது தேவர்கள் எல்லாம் அசுரர்களால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த அசுரர்களோட தலைவன் தான் பார்த்தீங்கன்னா, சூரபத்மன். தேவர்கள் எல்லாமே சிவபெருமானை வந்து வேண்டினாங்க. இந்த உலகத்தில காப்பாத்த ஒரு வீரன் வேணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அப்படிதான் சிவனோட நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு அதிசயமான ஒளி பிறந்தது. அந்த ஒளியே வந்து 6 முகங்களா மாறி, அதான் நம்ம முருகன். கையில வேலு, கண்கள்ல அக்னி, மனசுல தர்மம். முருகன் பார்த்தீங்கன்னா, சூரபத்மனோட போர் செய்தாரு. பயங்கரமான போர் அதுவும். கடைசியில சூரபத்மனை வென்று அவனுக்கு முக்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் முருகன் இந்த பூமியில பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தங்கியிருக்காரு. மலை மேல, காடுகளுக்குள்ள, நதிக்கரையில, இது மாரி எல்லா பிளேஸ்லயும் பார்த்தீங்கன்னா, முருகன் இல்லாத இடமே பார்க்க முடியாது. இன்றைக்கு நம்ம பார்க்குற முருகன் கோவில்கள் உருவானது இப்படி தான் சொல்றாங்க. ஒவ்வொரு கோவில்லயும் ஒரு கதை இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, ஒரு அனுபவம் இருக்கு. முருகன் கோவில்ல போய் நின்னாலே மனசு ரொம்ப லேசாகும். பிரச்சனைகள்லாம் குறையிற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, முருகன் கோவில்ல வேண்டினா வேல் நிச்சயம் கை கொடுக்கும் சொல்லுவாங்க. நம்பிக்கை, பக்தி, சுத்தமான மனசோட போனா கண்டிப்பா முருகன் நம் கைவிடவே மாட்டாரு. வேலா 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 வெற்றி வேலா முருகா. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில். இந்த கோவில்ல வந்து பல சன்னதிகள் இருக்கு. முக்கியமா வந்து இங்க சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்கு. இந்த கோவில்ல சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா, பொங்கு சனியா அருள் தராரு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல விநாயகருக்கு தனி சன்னதி, தட்சிணாமூர்த்தி தனி சன்னதி, அம்மன் சன்னதி, நவகிரக சன்னதி. ஸோ இது மாரி ஒரு சில சன்னதிகள்லாம் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்க இந்த கோவில் ரொம்பவே பழமையான ஒரு முருகன் கோவில். பொதுவாவே செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாளு. செவ்வாய் கிரகத்தோடைய அதிபதி தான் பார்த்தீங்கன்னா முருகனு. ஸோ செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் எல்லாருமே செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை வந்து வழிபட்டா ரொம்பவே விசேஷம். முக்கியமா முருகன் கோவில் போயிட்டு சாமிய வழிபடுங்க. யார் யாருக்கெல்லாம் முருகன் ரொம்ப பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.